Blooming Roses. Hi friends, welcome to Blooming Roses. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியில் வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். அதாவது டைபேக். இதனால் தண்டு, கிளை, தளிர், வேர் எல்லாம் மெதுவாக வாட ஆரம்பிக்கும். ஸ்டெம் ப்ரௌன் அல்லது மஞ்சள் ஆகும். பொதுவாக மேலேருந்து ஆரம்பித்து அடிப்பாகம் வர கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். அதனால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணணும். டைபேக் எங்கே வருதோ அங்கே இருந்து அங்கே வர கட் பண்ணணும். அதாவது மேலேருந்து கீழே வர அது எங்கே வர இருக்குதோ அது வர கட் பண்ணணும். அதுக்கு மேலே கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி அல்லது ஃபஞ்சிசைடு சாஃப் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே நெயில் பாலிஷோ அல்லது ஃபெவிகால் ஏதாவது வச்சு அதை அடைச்சிடணும். அதுக்கு பிறகும் ப்ரௌன் அல்லது மஞ்சள் கலர் வர ஆரம்பித்தா மறுபடியும் கட் பண்ணி மஞ்சள் பொடி அல்லது ஃபஞ்சிசைடு இந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை நம்ம அடைச்சிடணும். இது பாருங்கள், இப்போ நம்ம அந்த டைபேக் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. இது பார்த்தீங்களா, இப்படி தான் கருப்பாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அது எங்கே முடியுதோ இங்கே முடியுது பாருங்கள். மேலேருந்து அங்கே அடியில் வர வந்தாச்சு. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ரௌன் போலெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் அந்த இடத்துல நீங்கள் சரித்து கட் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இப்படி கட் பண்ண இடத்துல இப்படி வெள்ளையாக இருக்கணும். அதில் ப்ரௌனோ அல்லது பிளாக் கலரோ தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை மறுபடியும் திருப்பி அங்கே வர கட் பண்ண வேண்டிய வரும். இது இப்போ நமக்கு இதிலே முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம இது வர போதும். இதுக்கப்புறம் அந்த ஃபஞ்சிசைடு மஞ்சள் இதில் வச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெவிகால், நெயில் பாலிஷ் ஏதாவது வச்சு நல்லா அதை அடைச்சிடணும். அதை உடனே செய்தால் தான் அது செடி உங்களுக்கு மேலும் வாடாமல் இருக்கும். இன்னொரு இது கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகி இந்த இடம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இங்கெல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. இது அப்படியே நம்ம விட்டோம்னா அப்படி ரூட் வர, அப்படி கீழே வர ரூட் வர போய் அப்படியே செடியை சாக அடிச்சிடும். அதனால் நம்ம இப்போ இந்த ப்ரௌன் இது வர இருக்குன்னா இந்த க்ரீன் கலர் உள்ள இடத்துல அந்த இடத்துல பார்த்து நம்ம இப்படி சரித்து கட் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்களா, கட் பண்ண இடத்துல வெள்ளையாக இருக்குது. நம்ம சரித்து கட் பண்ணலைன்னா நேராக நீங்கள் ஃப்ளாட்டாக கட் பண்ணிங்கன்னா மழை தண்ணியோ அல்லது நம்ம தண்ணி ஊற்றும் போதோ அதில் தண்ணி போய் தேங்கி நின்று இன்ஃபெக்ஷன் ஆகிரும். அதனால் நம்ம அதை 45 டிகிரி ஆங்கிளில் அதை கட் பண்ணி அதை சரி பண்ணணும். டைபேக் வர பல காரணங்கள் உண்டு. சுற்றுச்சூழல் அழுத்தம், அதாவது செடிகளுக்கும் ஸ்ட்ரெஸ் வரும். அடுத்து சில ஃபங்கஸ் செடி கிளைகளில் இருந்து செடியை டேமேஜ் பண்ணும். வேர் சரியாக வேலை செய்யலைன்னா செடியால் தண்ணியை உறிஞ்ச முடியாமல் செடி படலாம். செடிக்கு அடியில் மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் இருந்தால் ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால கூட டைபேக் வரும். அதனால் அடிக்கடி செக் பண்ணணும். சரியான முறையில் ப்ரூன் பண்ணலைன்னா செடி சாகும். ப்ரூன் பண்ணும்போது பிளான்ட் கட்டர் க்ளீனாக இருக்கணும். கொஞ்சம் காட்டன் எடுத்து டெட்டால் டிப் பண்ணிவிட்டு அதால் கட்டரை நல்லா க்ளீன் பண்ணணும். அடுத்து தண்ணி ரொம்ப ஊற்றினாலோ குறைவாக ஊற்றினாலோ டைபேக் வரும். சாயிலில் நியூட்ரியன்ட் இல்லாமல் இருந்தாலும் டைபேக் வரும். இன்னொரு ப்ராப்ளம் கூட நம்ம பார்க்கலாம். சில ஸ்டெம்மில் கட் பண்ணின இடத்துல ஹோல் இருக்கும். அதை கூட நம்ம அடைச்சிடணும். அதை ஸ்டெம் போரர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, நம்ம கட் பண்ண இடத்துல கொஞ்சம் அதில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். அதில் வார்ம், இன்செக்ட்ஸ், பீ இதெல்லாம் போய் அதில் தொலை போட்டு, இன்னும் அதிகமாக தொலை போட்டு அதில் முட்டை இடும். அதில் இருந்து சாப்பிடும். அப்படி செடியை டேமேஜ் பண்ணும். அதனால் அந்த இடத்தையும் ஃபஞ்சிசைடு, ஃபெவிகால் இதெல்லாம் வச்சு நம்ம அடைச்சிடணும். பார்த்திங்களா, அது அதுக்குள்ளே போய் இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய் முட்டை போட்டு
பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது மாதிரி செடியை டேமேஜ் பண்ணுறோம். அது ரூட் வர உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹோல் மேலே மட்டும் இல்லை, அந்த ரூட் வர அந்த ஹோல் வந்துடும். சரி, அதனால நம்ம செடிக்கு ஃபஞ்சிசைடு ரெகுலராக கொடுங்க. வெயிலில் வைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காட் bless you all. If you like this video, like, share and comment. Subscribe பண்ணுங்க please.